வணக்கம் நேயர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாகவே நம்மளுடைய பருவநிலையும் காலநிலையும் மாறுச்சுன்னா அதன் காரணமாக நம்மளுடைய உடல்நிலையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுவது இயல்புதான். அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோய்க்கும் நம்ம ஆளாக மாட்டோம். அப்படி ஒருவேளை ஏதாவது மாற்றங்களின் காரணமாக நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து அதையும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இழுத்துச் செல்லும். இப்படி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த காய்ச்சல், தலைவலி போன்ற பல பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கு அப்போலோ மருத்துவமனையின் மூலமாக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கினுடைய செயல்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கினுடைய செயல்பாடுகள் மற்றும் தீராத இந்த மாதிரியான காய்ச்சல் எல்லாம் எப்படி இந்த கிளினிக்கின் மூலமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படி அதை கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சை முறைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்றதுக்காக அந்த பிரிவினுடைய தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் தேவராஜன் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல்ல உங்களுக்கு நியூஸ் 7 சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 29 வருஷங்களாக சம்பளமே வாங்காமல் பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் பேராசிரியராக நீங்கள் வந்து பணி புரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சேவைகளுக்கு நியூஸ் 7 தமிழினுடைய சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. பொதுவாகவே இந்த பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம். அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக பார்க்கப்படுது இந்த காய்ச்சல், சளி, இருமல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இது பொதுவான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த தீராத வியாதிகளுக்கெல்லாம் முதல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு பிரிவு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா முதல்ல எப்படி வந்தது, அதிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். முதல்ல நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தார். 3 நாள் 4 நாள் ஒரு ஜுரம், ஒரு வருஷமாக தவிச்சிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு 70,000 80,000 செலவு பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் மெட்ராஸுக்கு வந்தார். எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் டிரான்ஸ்இசிபிள் எக்கோன்னு சொல்லி மூக்கு வழியாக டியூப் போட்டு தொண்டை வழியாக ஹார்ட் பக்கத்தில் கொண்டு போய் ஒரு படம் எடுத்து பார்த்தா ஹார்ட் வால்வில் பஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். டிரான்ஸ்இசிபிள் எக்கோன்னு பேர் அதுக்கு. இன்ஃபெக்ட் எண்டோகார்டியல்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வால்வில் பஸ் இருந்தது. அது கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் ஒரே வாரத்தில் குணமாயிட்டார். 6 வாரம் மருந்து கொடுத்தோம். அப்போ தோணுச்சு எனக்கு, இந்த மாதிரி பேஷண்ட் தனியாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நிறைய பேர் இது மாதிரி இருப்பாங்களே சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்போலோ சேர்மேன் அப்புறம் எம்டியெல்லாம் ஹெல்ப் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண இந்த 1.5 இயர்ஸில் 250 கேஸ் வந்துடுது. ஸோ அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்னு பேர் வச்சு உலகத்துலேயே இது ஃபஸ்ட்டு கிளினிக் இந்த வேர்ல்டு. கேட்டரிங் ஃபார் எல்லா பீப்புள் வித் லாங் டேர்ம் ஃபீவர், அட்வான்ஸ் ஃபீவர், நாட் டயக்னோஸ் எனி வேர் எல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எங்களை அனுப்புகிறாங்க. அதனால் இந்த கிளினிக் ஆரம்பித்தோம். அட்வான்ஸ் ஏன் பேருன்னா லாட் ஆஃப் டெஸ்ட், சொஃபிஸ்டிகேட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறோம். அட்வான்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீவர் அட்வான்ஸ் ஆகி காம்ப்ளிகேட் ஸ்டேஜில் வராங்க. ரெண்டுக்குமே அட்வான்ஸ் பேர் வச்சு போட்டோம். கூகுள் போட்டிங்கன்னா அட்வான்ஸ் கிளினிக்கு நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. அதில் இந்த கிளினிக் கொண்டு தான் இருக்குது. அதாவது உலகத்திலேயே முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன, ஏன்னா எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறது, எந்த மாதிரியான நோய்களை கண்டறிவதற்கு நீங்கள் அதுக்கு பிரத்யேகமான முறையில் வச்சுருக்கீங்க? இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் பேஷண்ட் நேராக ஃபீவர் 6 மாதம் 2 மாதம் 3 மாதம் எங்களோட வருவாங்க. முதல்ல எக்ஸாம் பண்ணிவிட்டு என்னென்ன வியாதி இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதில் பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4 சொல்லி ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கோம். மினிமல் ஃபஸ்ட் ஸ்டேஜில், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ஃபஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடும், சில பேர் செகண்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிப்போம், சில பேர் 3 கண்டுபிடிப்போம். அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு பேக்கேஜ் போட்டனால உங்களுக்கு சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். நிறைய டெஸ்ட் வரும், ஒரே பேக்கேஜாக வரும். டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவோம். சப்போஸ் ஒரு டாக்டர் எங்களை ரெஃபர் பண்ணாருன்னா டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி என்ன டயக்னோஸ் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் எங்கள் பேஷண்ட் இருந்தால் எங்களை அட்மிட் பண்ணியோ ஓபியோ ட்ரீட் பண்ணி பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இந்த பேக்கேஜில் எப்படியும் அந்த டயக்னோஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா டிசீஸும் குரூப் பண்ணி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4 வச்சுருக்கோம். ஸ்டேஜ் 4ல் இன்வெசிவ் ப்ரொசீஜர் லைக் லேப்ரோஸ்கோபி, சிஸ்டோஸ்கோபி, பெட் ஸ்கேன்லாம் ஸ்டேஜ் 4ல் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பேக்கேஜில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அந்த 4 ஸ்டேஜஸ் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னென்ன டெஸ்ட்லாம் எடுப்பீங்க அப்படிங்க? காமன் பிளட் கவுண்ட்ஸு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, லெப்டோஸ்பைரோசிஸ், ரேட் ஃபீவர், ஸ்வைன் ஃப்ளூ, இந்த டெஸ்ட்லாம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துடும். முக்கால்வாசி ஃபஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருவோம். அது கண்டுபிடிக்க முடியலனா செகண்ட் ஸ்டேஜில் சிடி ஸ்கேன், அப்டமன், செஸ்ட்டு, பிரெயின் ஸ்கேன், ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் பண்ணுறோம். அதில் கண்டுபிடிக்க முடியலனா தேர்ட் ஸ்டேஜில் பெட் ஸ்கேன் பண்ணுறோம், ஹெட் டு ஃபுட் ஸ்கேனு. 4th ஸ்டேஜில் எண்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, சின்ன பயாப்சி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணுறதுலாம். அது 4th ஸ்டேஜ் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் தேவைப்படுது. முக்கால்வாசி பேர் அந்த 3 ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடுறோம்.
ஓகே ஓகே டாக்டர். இதுல ஏதாவது அட்வான்ஸ்டா நீங்க பண்ணக்கூடிய டெஸ்ட், ஏன்னா இது எல்லாமே சாதாரணமான டெஸ்ட் தான். ஆனா இது இப்போ இந்த ஃபீவர் கிளினிக், அதாவது அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்ல இருக்கக்கூடிய அந்த டயக்னோசிஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு டாக்டர்? பிளட் டெஸ்ட்லேயும் அட்வான்ஸ் இருக்குது, ரேடியாலஜி அட்வான்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்லேயும் அட்வான்ஸ் இருக்குது. பிளட் டெஸ்ட்டில் வந்து இப்போ ஜீன் எக்ஸ்பர்ட் டிபி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பிளட் டெஸ்ட்லேயே கேன்சர் கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் வந்திருக்கு. பிளட் டெஸ்ட்லேயே வந்து எய்ட்ஸோட காம்ப்ளிகேஷன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ரேல வந்து பெட் ஸ்கேன் ரீசெண்டாக வந்திருக்கு. இப்போது டிரான்ஸ்ரேஜியல் எக்கோன்னு சொல்லி டியூப் போட்டு கண்டுபிடிக்க ஹார்ட் வால் கண்டுபிடிக்க டெஸ்ட் இருக்குது. இதுலேயே நிறைய டெஸ்ட்டில் வந்து நியூக்ளியர் போன் ஸ்கேன் இருக்குது, ரேடியோசைட்டோர் ஸ்கேன் இருக்குது, போன் மேரோ பயாப்சி இருக்குது. இதெல்லாம் சொபிஸ்டிகேட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி. சில டெஸ்ட்டில் வந்து தெரப்பட்டிக் டெஸ்ட் போட்டு கண்டுபிடிப்போம். முக்கால்வாசி டெஸ்ட் எல்லாமே அட்வான்ஸ் டெஸ்ட், எல்லாமே டெஸ்ட் எல்லாமே அட்வான்ஸ். தொடர்ந்து நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த தீராத காய்ச்சல் தொடர்பாக இருந்தா உங்களுடைய சந்தேகங்களை கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து புகழேந்தி என்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. புகழேந்தி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், எனக்கு வந்து நரம்பு வந்து கட்டிக்குது சார். சரி, நரம்பு கட்டு, அது வந்து என்ன பண்ணணும்? இப்போ நரம்பில் கட்டிக்கு வந்து நியூரோ ஃபைபரமான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கருத்தில் உங்களுக்கு வராது. தேடி பார்த்தா உடம்பு நிறைய இடத்துல இருக்கும். அது ஒன்றும் ட்ரீட் பண்ண வேண்டாம், இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அது உங்களோட இருக்கும், அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது பறவையிலே வருது அது. டாக்டர், இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கின் மூலமாக நீங்கள் பல நோய்களை வந்து தீராத நோய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதற்கான சிகிச்சை முறைகளும் நீங்கள் அளிக்கிறீங்களா டாக்டர்? இப்போ என்ன பேஷண்ட் நம்ம ஜுரத்தோடு வராங்க வச்சுங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பண்ணிவிட்டு அப்போயே டயக்னோஸ் பண்ண முடியுமா பார்ப்போம். சப்போஸ் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜில் பண்ணுவோம். டயக்னோஸ் பண்ணி முடிச்சோடனே எங்கள் பேஷண்ட் இருந்தால் நாங்களே எங்களை அட்மிட் பண்ணி ஓபியாக ட்ரீட் பண்ணுவோம். வேறு டாக்டர் அனுப்பிச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு அதை சொல்லி என்ன ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ்லாம் வந்துருந்தது லாஸ்ட்டு 2.5 இயர்ஸில். அந்த சில கேஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து 3 மாதம் ஃபீவரோடு வந்தார். எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ், ஹை டயபெட்டிஸு, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், எல்லா காம்ப்ளிகேஷன் இருந்தது. கடைசியில் பார்த்தா வென்டிலேஷனோட டயாலிஸோட தியேட்டர் கொண்டு போய் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பஸ் அப்படிமில்ல, ஒரு 1 ஃபுட் இன்டெஸ்டனே கேங்க்ரீன் ஆகிடுச்சு. க்யூர் பண்ணி அமிச்சோம். நிறைய செலவாச்ச விஷயம், ஆனால் கம்ப்ளீட்டாக கொண்டு போய் போயிட்டார். அதே ஒரு லேடி வந்து பிரீத்திங் டிஃபோர்ட் வந்து 4 மந்த் ஃபீவரோடு வந்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா லங்கில் இன்ஃபெக்ஷன், பிளட் கிளாட் இருந்து பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. அது சரி பண்ணி அனுப்பணும்னு பார்த்தா 4 கை 2 கையும் காலும் பரலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கு நல்லா பண்ணி அமிச்சா பிரெயினில் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிடுது. இவ்வளோ ட்ரீட் பண்ணி நல்லா காமிச்சோம். 3வது பேஷண்ட் வந்து டிபி, லங்கில், லிவரில், ஹார்ட்டில், வால்வில் எல்லாத்துலேயும் டிபி. அதை கண்டுபிடிச்சி அமிச்சோம். அப்புறம் கடைசியில் ஒரு சேலஞ்சிங் கேஸ் வந்தது. ஒரு லேடி, ப்ரெக்னென்ட் லேடி, ஸ்வைன் ஃப்ளூவோட வந்தாங்க. ஃபிட்ஸோட வந்து லங் ஃபெயில் ஆகி லக்கிலி அவங்களும் நல்லா ட்ரீட் பண்ணி சிசேரியன் பண்ணி பேபியும் கொடுத்து நல்லா காமிச்சிட்டோம். எல்லாத்தோட ரொம்ப சேலஞ்சிங் என்னென்னா, வேர்ல்டில் லிட்ரேச்சர் ரொம்ப கம்மியாக வரது வந்து ஒரு பேஷண்ட் ஹார்ட் ஃபாலில் பஸ் வந்தது, லங்கில் டிபி இருந்தது, அது பரவி டிபி என்ற கடையில் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் ஹார்ட்டில். அது கண்டுபிடிச்சி அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ இது என்ன திருப்தினா, ஜுரத்தோடு வராங்க 6 மாதம் 7 மாதம் டயக்னோஸ் பண்ணி நல்லா வீட்டுக்கு அனுப்பும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக டாக்டர், அந்த சந்தோஷம் தான் வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய நேயர் இணைஞ்சிருக்காங்க. ராமதாஸ் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. ராமதாஸ் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட கொடுங்க சார். டாக்டர் தான் பேசிட்டு இருக்கேன். நான் டாக்டர் பேசுகிறேன், சொல்லுங்கள். சார் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் பேசியிருக்கிற நான் பார்த்தேன். இப்போ எங்கள் மனைவிக்கு வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் 6 மாதம் சரியான பூர்த்தி ஆகலை. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவங்களோட குழந்தையுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 533 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து குழந்தையுடைய வெயிட் போக போக ஏறுமா, இல்லை ஹாஸ்பிட்டல் அடிக்கடி இது பார்க்கணுமா? இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து முக்கால்வாசி தைராய்டு டிஃபிஷியன்சியில் வரும். ரெண்டாவது கொழுப்பு சத்து ஜாஸ்தியான வரும், சாப்பாடு ஜாஸ்தி சாப்பிட்டா வரும், எக்ஸசைஸ் இல்லைன்னா வரும், ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸில் வரும். அதனால் நீங்கள் உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுங்கள். தைராய்டு டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதில் டயட்டும் இப்போ புது ட்ரக்கெல்லாம் வந்திருக்கு. இப்போது டயட்டு, எக்ஸசைஸு, ட்ரக் சாப்பிட்டா கட்டாயமாக வெயிட் குறைச்சிடலாம். கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அந்த இது டெஸ்ட்லாம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மலேசியாவிலிருந்து காளியப்பன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் காளியப்பன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ வணக்கம் காளியப்பன், உங்களுடைய சந்தேகத்தை பேசுகிறேன், சொல்லுங்கள். வணக்கம் சார். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள்.
எனக்கு வந்து இந்த ஏற்கனவே அல்சர் இருந்துச்சு சார். சரி. அது எப்படின்னா அந்த கீழே அந்த அந்த வயிற்றுக்கு மேற்பக்கம் வந்து எது சாப்பிட்டாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிடாம இருந்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கு சார். அது ஆஸ்பத்திரி போனோம்னா அவங்க மருந்து கொடுக்குறாங்க, அது 2 நாளைக்கு நிற்கிது, அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு சார். எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களா? இல்லை சார், எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களா? வாய் வழியாக குழாய் போட்டு அது மாதிரி பார்க்கல சார். எனக்கு வந்து 15 வருஷமா இருக்குது சார் இது மாதிரி. அது முக்கால்வாசி வயிற்று புண்ணுக்கு வந்து முதல் டெஸ்ட் வந்து டியூப் போட்டு வயிற்றில் அந்த புண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்க தேவையாக இருக்குது. அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதை நீங்கள் குடும்ப டாக்டர் பார்த்து முக்கால்வாசி எண்டோஸ்கோபி கேட்டு பாருங்கள். அப்பர் எண்டோஸ்கோபி அது எதுவும் பிரச்சனை ஆமாம் சார்? இது மாதிரி ஒன்றுமே இல்லை. 4லேருந்து 6 வாரம் மருந்து சாப்பிட்டா போகிறோம். அது முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து குணம்னா சரியாக இருக்கும். நீங்கள் குடும்ப வைத்தியரை பார்த்து எண்டோஸ்கோப்பின்னு கேட்டு பாரு சொல்லுவாங்க. அவருக்கு தேவையான அந்த சரியான வழிமுறைகள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர், பொதுவாகவே இப்போ காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருவோம் நிறைய பேர். ஆனால் அது இன்னொரு வாரம் கழிச்சு மறுபடியும் காய்ச்சல் வரும், மறுபடியும் நம்ம வந்து சரியாகவே அதை எடுத்துக்காமல் ரெஸ்ட் இல்லாததான் அப்படின்னு சொல்லி நம்மளே மருத்துவராக நம்ம நினச்சிக்கிட்டு அது மாதிரிலாம் இருப்போம். அப்படி பண்ணும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் டாக்டர்? அதாவது இப்போது காமன் ஃபீவர்ஸ் பற்றி ஒன்றா சொல்கிறேன். நெக்லெக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்கிறேன். இப்போ மெட்ராஸில் காமன் ஃபீவர் வந்து டெங்கு, போன் பிரேக்கிங் ஃபீவர் சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் வலி, எலும்பெல்லாம் வலி, உடம்புல ரேஷஸு, தலைவலி, ஜுரம் 3-4 நாளைக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ பீப்புள் உடனே என்ன பண்ணோம், ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி ஐஜிஎம் டெஸ்ட் இருக்குது, பிளேட்லெட் கவுண்ட் இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்து மீண்டும் அன்றைக்கி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது. 2% பீப்புள் தான் காம்ப்ளிகேஷன் ஆகுது டெங்குவில். 90% குணமாயிடுவாங்க. அதே வந்து உடம்பெல்லாம் வலி வந்து ஜுரம் வந்து சிக்கன் குனியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு உடம்பு வலி இருந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் மருந்திலே குணம் பண்ணிடலாம். 3வது ரேட் ஃபீவர், லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த ரேட்டோட யூரின் ட்ரிங்கிங் வாட்டர் மிக்ஸ் ஆகி வருது. உடம்பு வலி, ஜுரம், கண்ணில் கன்ஜெஷன், கிட்னி தொந்தரவு, இதுவும் டயக்னோஸ் பண்ணி 100% குணம் பண்ணிடலாம். அடுத்து மலேரியா டயக்னோஸ் ஈஸி, ட்ரீட்மெண்ட் ஈஸி, ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிட்டு பண்ணிடலாம். முக்கால்வாசி இப்போது ட்ரபிள் பண்ணுறது ஸ்வைன் ஃப்ளூ, இந்த பன்றி ஜுரம் சொல்கிறாங்க. அது ப்ரெக்னென்ட் லேடிஸோ டயபெட்டிஸுக்கோ பிபி இருக்கணும் வந்ததுன்னா ரொம்ப உடனே கவனிச்சாகணும். ஏன்னா காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது எந்த ஜுரம் 2 நாள் 3 நாள் தாண்டி குறையாமல் உடம்பு வலி இருந்து உடம்பு ரேஷ் வந்து ஜாண்டிஸ் வர மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு இருந்தால் உடனே டாக்டர் பார்த்து ட்ரீட் பண்ணால் 100% குணமாயிடும். கண்டிப்பாக இது தொடர்பாக நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னதாக மணிகண்டன் என்ற நேர் பெங்களூர்லேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மணிகண்டன், நீங்கள் தொலைபேசி இணைப்பில் தான் இருக்கீங்க. சொல்லுங்க சார். நான் மணிகண்டன் சார். சொல்லுங்க. கிட்னி ஃபெயிலியர் சார். 2 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிருக்கேன். ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல டயாலிசிஸ்ல பண்ணிட்டு இருக்கலாமா கேக்குறேன். இல்ல மறுபடியும் உங்களுடைய கேள்வியை சொல்றீங்களா? உங்களுடைய கேள்வி சரியாக பதிவாகல சார். எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஓகே. 2 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிருக்கேன் சார். பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல டயாலிசிஸே பண்ணிட்டு இருக்கோமா சார்? இப்போ எப்படின்னா பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி மாற்றுறது. அதுவரையில் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி ப்ராப்பர் டோனர் வந்து கரெக்ட் பண்ணிக்க நல்லது. டயாலிசிஸ் எத்தனை வருஷம் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. ஸோ ஐடியா உங்கள் கிட்னி டாக்டரை பார்த்து ஏர்லியாக வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிங்க. பட் முதல்ல எடுத்தோடனே டயாலிசிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டைட் ஓவர் த எமர்ஜென்சி டயாலிசிஸ் பண்ணிங்க. அப்புறம் தேவைப்பட்ட டோனர் வந்த அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க தான் பெட்டர். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். டாக்டர், இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தது போல் இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் போது ஏற்படக்கூடிய இந்த காய்ச்சல் எல்லாம் பாதிப்புகளை அதிக அளவு ஏற்படுத்துமா இல்லை சாதாரண பாதிப்புகள் தான் ஏற்படுத்துமா? எந்த ஜுரமும் முதல்ல கண்டுபிடிச்சு நல்ல கேரை கொடுத்து ட்ரீட் பண்ணால் ஒன்றுமே தொந்தரவு ஆகாது. ஆர்டினரி ஃபீவரில் டெங்கு நெக்லெக்ட் பண்ணால் டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, காம்ப்ளிகேஷன் போய் விடுது. லெப்டோஸ்பைரஸ் இக்டோ ஹெமராஜிக்கான்னு சொல்கிறாங்க. சிவியர் ரேட் ஃபீவர் வந்து லங் ஃபெயிலியர், பிரெயின் ஃபெயிலியர், சவுண்ட் ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி டைஃபாய்டு நெக்லெக்ட் பண்ணால் பெர்ஃபரேஷன் ஹெமரேஜ்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் ஏர்லியாக கண்டுபிடிச்சி கரெக்டாக மருந்து கொடுத்தாச்சுன்னா 100% குணமாயிடும். அதனால் எந்த ஜுரமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சின்ன ஜுரம் தானே, சாதாரண ஜுரம் மருந்து வாங்கி சாப்பிட்டு விட்டுறக்கூடாது. கவனிக்க மருத்துவர் பார்த்து அவரே கொண்டு பண்ணுறது இப்போ அக்ராஸ் அக்கௌண்ட் மருந்து வாங்காமல் டாக்டரை பார்க்குறது பெட்டர். டாக்டர், இப்போ ஒரு சாதாரண காய்ச்சல், ஒரு சும்மா சாதாரண ஒரு மலேரியாவோ இல்லை டெங்குவோ ஏற்பட்டு அது வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு மாதம் கழித்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கின் மூலமாக முழுவதும் குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இருக்குது.
இப்போ எந்த ஃபீவருமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது, எந்த ஃபீவருமே டயக்னோஸ் பண்ண டெஸ்ட் இருக்குது இப்போது. அதனால் நெக்லெக்ட் பண்ணால் அது காம்ப்ளிகேஷன் ஆகி இறந்து போட நினைக்க வேண்டாம். எந்த ஜுரமே கண்டுபிடிச்சி எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேர் 2% நான் சொன்னேனே. ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி அட்வான்ஸ் கேஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஸ்டேஜ் தான் இறந்து போகிறாங்க தவிர 90% வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி வரி பண்ண வேண்டாம். டாக்டர், பொதுவாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுறது, இந்த சளி, காய்ச்சல் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி டாக்டர் தடுக்கிறது, எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது இது நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது? இப்போ இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாமே ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் வந்திருக்கு. ஒன்றுக்கும் IgM IgG டெஸ்ட்டு, சிரோஜெல் டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். சில டெஸ்ட் வந்து கல்ச்சர் பண்ண வேண்டியிருக்கும், சில டெஸ்ட் வந்து போன் மேரோ பயோப்சி பண்ண வேண்டியிருக்கும், சிலது லிம்ஃப் நோட் பயோப்சி பண்ண வேண்டியிருக்கும். முக்கால்வாசி இந்த டிசீஸும் மருந்து குணம் பண்ணிடலாம். இது வராமல் இருக்கிறதுக்கு இப்போ முன்னெல்லாம் சில்ட்ரன் தான் இம்யூனைஸ் பண்ணியிருந்தாங்க. அடல்ட் இம்யூனைசேஷன் வந்திருக்கு, தடுப்பூசி அடல்ட்ஸுக்கு வந்திருக்கு இப்போது. லைக் பர்கிஸ் லிம்போம் ஆகுது, நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு வைரஸ் பி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வேக்சின் போட்டால் கம்ப்ளீட்டாக டிசீஸ் வராமல் தடுக்கலாம். எந்த இன்ஃபெக்ட் டிசீஸுக்கும் டயக்னோஸ் பண்ண டெஸ்ட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் மருந்து இருக்குது, வேக்சின் இருக்குது. கண்டிப்பாக டயக்னோசிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக இன்னொரு நேயர் வந்து நமக்கு இணைஞ்சிருக்காங்க. மார்கரெட் என்ற நேயர் பெங்களூர்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மார்கரெட், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அவருடைய தொலைபேசி இணைப்பு கட்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த டயக்னோசிஸில் இருக்கக்கூடிய நம்மளே வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை டாக்டர். ஸோ இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் முதல்ல தெரியும். ஸோ அது எப்படி டாக்டர் வெளில கொண்டு வந்து நம்ம அதை டாக்டர்கிட்ட போய் எல்லா வீட்லேயுமே குடும்ப வைத்தியம்னு சொல்லி ஒரு நாள் ஜுரம் இருக்குன்னா ஒரு பேரசிட்டமால் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் அதே ஜுரம் குறையாமல் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜில் டாக்டர் போகக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் குறையலைன்னா உடனே மருத்துவரை பார்த்து மருந்து கொடுக்குறது பெட்டர். இப்போ முக்கியமாக சொல்ல போனேன், அந்த வேக்சின்ஸ் வந்துருக்கு சொன்னேனே. டெங்கு வேக்சின் இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடுது, மலேரியா வேக்சின் ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சு. இப்போது இந்த வேக்சின் எல்லாம் வேக்சின் வந்ததுன்னா டெங்கு வராது, மலேரியா வருதுன்னா வேக்சின் ஈஸியாக வந்துடும் மார்க்கெட்டுக்கு. வைரஸ் பிக்கு வேக்சின் வந்தாச்சு. எல்லாம் முக்கால்வாசி டிசீஸுக்கும் நிமோனியா வேக்சின் வந்தாச்சு, இல்லை வேக்சின் வந்தாச்சு. இப்போது ஸோ தடுப்பூசி வந்தாச்சு. அது போட்டு அந்த சீசனில் வர தடுத்துடலாம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப் வைரஸ் இருக்கனால அந்த வேக்சின் போட்டால் நல்லாயிருக்கும். டாக்டர், பொதுவாக இந்த காய்ச்சல் போன்ற சில விஷயங்களுக்கோட அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ்னு பார்த்துட்டோம்னா இந்த வயது, பாலினம், இந்த மாதிரியான பல விஷயங்கள், குறிப்பாக இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் டாக்டர். ஸோ எதன் காரணமாக இந்த காய்ச்சல் அதிகமாக ஏற்படுது நம்ம எடுத்து? அதாவது சில்ட்ரன் அண்ட் ஓல்டு பீப்புள் ஜுரம் வந்தால் அவங்களால தாங்க முடியாது. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, பாடியில் இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு இவங்களாம் ஜுரம் வந்ததுன்னா நல்லா கவனிக்க வேண்டியது. முக்கால்வாசி மிடில் ஏஜ் பீப்புள், அடல்ட்ஸுக்கெல்லாம் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ரெக்னென்ட் லேடிஸு, டயபெட்டிக் பீப்புள், சில்ட்ரன், ஓல்டு பீப்புள் வந்து ஜுரம் வந்தால் இம்மிடியாக கவனிக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஜுரம் ஜாஸ்தியாக எடுத்துன்னா ஓல்டு பீப்புள் நினைவு எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா ஜுரம் ஜாஸ்தியாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயசானவங்களாகட்டும், சின்ன குழந்தைகளாகட்டும், அவங்க தான் அதிக அளவு இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, இந்த காய்ச்சல் பாதிப்புனால அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அவங்க எப்படி வந்து ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் டாக்டர்? எஸ்பெஷலி சம்மரில் பாருங்கள், ஒரு ஓல்டு மேன் வாக்கிங் போகிற வச்சுங்க, டே டைமில் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஓல்டு ஏஜில் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் தொத்திக்கும். அது மாதிரி குழந்தைகளுக்கும் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் தொத்திக்கும். அதனால் எப்போவுமே குழந்தைகளுக்கு ரெகுலர் வேக்சின் போட்டுக்கணும். அடல்ட் வேக்சினேஷன் ஓல்டு பீப்புள் போடணும். ஓல்டு பீப்புள் ஷுட் நாட் பி எக்ஸ்போஸ் டு ஹீட்டு, டஸ்ட்டு, அவுட் சைடு இன்ஃபெக்ஷன். ரொம்ப காமன், நிறைய க்ரௌட் ஏரியா ட்ராவல் பண்ணுறது, அன்சேஃப் ஃபுட் சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். தொடர்ந்து நம்மளுடைய நேர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, நித்யா என்ற நேர். நித்யா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், நான் ஆர்கேபேட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள். எங்கள் தங்கச்சி டெய்லியும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அவ ஒரு காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது, உடம்புல ரத்த சத்து, காமன் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, ரத்த அணுவில் எப்படி இருக்குது, வைட்டமின் எப்படி இருக்குலாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ முக்கால்வாசி வந்து டெஸ்ட் பண்ணணும். தைராய்டு டெஸ்ட்டு, ரெண்டாவது பிரெயின் ஸ்கேன், ரெண்டும் முக்கியமாக பார்த்தாகணுமா. கண்டிப்பாக அவங்களுடைய சில பேர் மனோதத்துவ வியாதி இருந்தால் கூட இப்படி இருக்கும், அது தேர்ட்டாக வச்சுக்கலாம். முதல்ல 2 பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்து செக் பண்ணலாம். டாக்டர், இந்த மாதிரி என்ன நோய் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாமல் பல பேர் வந்து சந்தேகமாக இருக்குது. சில பேர் அதிகமாக தூங்குவாங்க, சில பேருக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் காய்ச்சல் வந்துட்டு போகும், சில பேர் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காய்ச்சல் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன டாக்டர் தீர்வு? உடம்பு சூடாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரெக்கார்ட் பண்ணால் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும், அது வியாதி இல்லை.
ஒன்லி மெட்டபாலிக் ரேட்டு தான் அது. ஓ, ட்ரீட் பண்ண வேண்டாம். ஆனால் ஜுரம் வந்து போகிறது ரொம்ப ரிஸ்க் அது. இப்படி விட்டுறக்கூடாது. ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து டயக்னோஸ் பண்ணி ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சில பேர் இந்த ஜுரம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சாதாரண ஜுரம் தானே சொல்லி கரத்தை கொண்டு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் கபலிக்க வந்தப்போ வருவாங்க. அது மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ உடம்பு சூடுன்றது வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். இது வியாதி இல்லது, டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும். நோட் புக்கில் எடுத்து மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் நைட் வாட்டி ரெக்கார்ட் பண்ணி பார்த்து டாக்டர் ஒன்றே காட்டினீங்கன்னா எந்த டைமில் ஃபீவர் ஜாஸ்தி வருது கண்டுபிடிச்சி அது மாதிரி ட்ரீட் பண்ணலாம். முக்கால்வாசி ஃபீவரும் ஈவினிங் தான் ஜாஸ்தியாகும் மார்னிங்கோட. மலேரியா மட்டும் மிட் டேயில் வரும். யூரின் இன்ஃபெக்ஷனும் ஃபைலேரியாஸும் மிட் நைட்டில் வரும். ஸோ இந்த ஃபீவர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக எப்போ வருதுன்னு. தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தற்போது துபாயிலிருந்து ஒரு நேயர் ராஜ் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. ராஜ் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார், ஒரு 40 days முன்னாடி நான் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன் சார் இங்கே. சரி. பிசிஎல் வந்து 642 இருந்தது. சரி. மெடிசன் கொடுத்தாங்க கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு. சரி. நான் ஒரு 14 days கண்டினியூஸாக மெடிசன் எடுத்தேன். சரி. திரும்பவும் போய் பிளட் டெஸ்ட் செக் பண்ணும்போது 105 ஆயிடுச்சு சார் அது. சரி. அப்புறம் டாக்டர் சொன்னார் ஸ்டாப் பண்ணிட்டுங்க மெடிசன் அப்படின்னாரு. சரி. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டேன் சார் எதனாலன்னா கொலஸ்ட்ரால் இப்படி தான் ஆகும் அப்படின்னாரு. இப்போ இப்படி வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா குறைஞ்சிருக்கும் போது ஒரு 3 மாதம் டயட் கண்ட்ரோல் இருங்க. திருப்பி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரேஸாக இருந்தால் ட்ரீட் பண்ணலாம், கம்மியாக இருந்தால் ட்ரீட் பண்ண வேண்டாம். சரி சார். ஒரு 3 மாதம் கேப் கொடுத்துருங்க. டயட் கண்ட்ரோல், வாக்கிங், டயட் கண்ட்ரோல், ஃபைட் டயட்லாம் சாப்பிடாம ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. சரி சார். சரி சார். நன்றி சார். நன்றி. நன்றி டாக்டர், பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு வித்தியாசமான நோய்கள்லாம் வருது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வித்தியாசமான காய்ச்சலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா டாக்டர்? அக்டோபர் டு டிசம்பர் ஜனவரி டெங்கு, ரேட் ஃபீவர், ஸ்வைன் ஃப்ளூ இதில் வர சான்ஸ் இருக்கு. ரீசெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு கேஸ், ஃபாதர் வந்து மலேரியா பாசிட்டிவோட வந்தார். திடீர்னு லங் ஃபெயில் ஆகிடுது. ரொம்ப ஷாக்கில் போய் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஒய்ஃப் கூட்டு வந்தாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களும் மலேரியா. 2 ட்வின் சன்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட்டு சொன்னேன் அவங்களும் மலேரியா. ஒரே ஃபேமிலியில் ஒரே டைமில் மலேரியா வருது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ 4 பேரும் குணமாயிட்டாங்க. அதே வந்து இன்னொரு பேஷண்ட் வந்து ஜுரம் குறையலன்னு சொல்லி வந்தார். எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ் வந்தது. கடைசி 3rd ஸ்டேஜில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மலைக்குழையில் ஒரு க்ரோத் இருந்தது. க்ரோத்துக்கு பின்னாடி பஸ் ஃபார்ம் ஆகி ஜுரம் வந்துட்டு இருந்தது. க்ரோத் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க நல்லா ஆகிட்டு போயிட்டாரு. எல்லாத்தோட முக்கியமானது ஸ்க்ரப் டைஃபஸ்னு ஒரு பூச்சி வந்திருக்கு. இப்போது இந்த புல்லெல்லாம் படுத்துட்டு இருக்கோ மலையில் ஏற போகிறவங்களுக்கும் அந்த பூச்சி கடிக்கும். கடிச்சா உடம்புல இப்போ கருப்பாக ஒரு தழும்பு வந்துடும். தழும்பு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அது ஜுரம் வந்து சில டைமில் கண்டுபிடிக்காத இடத்துல பிரஸ்ட் கடியில், இடுப்பில், கழுத்தில் லேடிஸ் இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்களே பார்த்து சொல்கிறது நல்லது. அது மாதிரி 4 கேஸ் அப்படியாச்சு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து எங்கே கண்டுபிடிக்க முடியாமல் நர்ஸு கூட்டு ஃபுல்லாக எக்ஸாம் பண்ணி சொன்னோம், கண்டுபிடிச்சிடும். ஸோ ஸ்க்ரப் டைஃபஸ் ரொம்ப பேட் டிசீஸு. அதுக்கு டெஸ்ட் வந்திருக்கு, மருந்து இருக்குது, கம்ப்ளீட்டாக குணமாயிடுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றத்தை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு என்னென்ன வித்தியாசமான மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் டாக்டர்? சாதாரண ஜுரம் வந்து டிஃபென்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஜுரம் வந்து உடம்புல இம்யூனிட்டி கொடுக்குறது. ஜுரம் வந்து பாக்டீரியா கொண்டு விடுகிறது. ஸோ ஜுரம் வந்து உடம்புக்கு டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. சாதாரண ஜுரம் கம்மியாக இருக்குது, ஒரு நாள் என்ன வைரஸ் ஃபீவர் தானே சரியாயிடும். அதே ஜுரம் ஒரு 3 நாள் தாண்டிடுச்சு, உடம்பு வலி வந்தது, ரேஷன்லாம் வருது, ஹெட்டேக் சிவியராக இருக்குது, பாடி பெயின் இருக்குன்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் அப்பவும் பேரசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்டுட்டு டாக்டர் பார்க்குற நல்லது. வைரஸ் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடாது. அதில் ஜோக் இருக்குது ஆக்சுவலாக. வைரஸ் ஃபீவருக்கு டாக்டர் மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாருன்னா நீங்கள் வாங்குங்க, டாக்டர் ஃபீஸ் கொடுங்க, டாக்டர் வாழணும். போய் மருந்து வாங்குங்க, ஃபார்மசிஸ் வாழணும். மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைரஸ் ஃபீவர் வந்து ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. அதே வந்து நம்ம ஃபீவர் பர்சிஸ்டாக இருந்துகிட்டே இருக்குது, 5 நாள் 6 நாள் போயிட்டுதுன்னா டைஃபாய்டு, ரேட் ஃபீவர், ஸ்கப் டைஃபஸ், ஸ்வைன் ஃப்ளூலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ முக்கால்வாசி ஃபீவரும் 100% க்யூரபிள் தான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராப்ளமே தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பேசலாம். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. சேகர் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வந்து எங்கள் தங்கச்சி திருக்கோயிலூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்குங்க சார். சரி. அவங்க காலு மரன்னு ஏறுது, 2வது கால் வந்து சொல்லிட்டு ரொம்ப அடியை வைக்க முடியல, காலம் மறக்க முடியல சார். சரி.
அதனால டாக்டர் இருந்தாரு இந்த 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு டாக்டர் வந்து ஏதோ மலேரியா ஜுரம் இருக்குது, சத்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் டவுட். 1 மாதம் ஜுரம் இருக்காமா? 1 மாதம் ஜுரம். இப்போ டயபெட்டிஸ் பீப்புளுக்கு வந்து ஜுரம் வந்தால் முக்கால்வாசி பார்க்க வேண்டியது யூரினரி ட்ராக்ட், யூரின் இன்ஃபெக்ஷனாக பார்க்கணும். யூரின் ரொட்டீன் கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் தொத்திடும், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் ஜுரம் பிளட் கல்ச்சர் பண்ணி பிளட் கவுண்ட்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் நல்லது. ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது யூரின் ட்ராக்ட், அது முதல்ல பார்க்க சொல்லுங்கள். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்க்க சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்க பார்க்க சொல்லுங்கள், பிளட் கல்ச்சர் பண்ண சொல்லுங்கள், கவுண்ட்ஸ் பார்க்க சொல்லுங்கள். டயபெட்டிக் பீப்புளுக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்க தேவை அவங்களுக்கு. டாக்டர், பொதுவாகவே இந்த டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அதுக்கான டைமும் இருக்கணும், அதுக்கான கேரும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தீராத காய்ச்சல், இந்த மாதிரி தீராத சளி, இந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய இந்த கிளினிக் மூலமாக என்ன வித்தியாசமான சிகிச்சைகள், ஏதாவது ஸ்பெஷல் கேர்ஸ் இருக்கா டாக்டர்? அதாவது டயபெட்டிக் பீப்புள், ஓல்டு பீப்புள், ஆஸ்மா பீப்புள், ஸ்மோக்கர்ஸு, ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப ஓல்டேஜ் அவங்களுக்குலாம் ஃபீவர் வந்தால் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் நல்லது. அதே டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து காமன் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் யூரின் ட்ராக்ட், யூரினில் பஸ் ஃபார்ம் ஆகும், பைலனெஃப்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், கிட்னி ஸ்பாயில் ஆகும். ஸோ டயபெட்டிக் பீப்புள் முக்கிய பார்க்க வேண்டியது. டிபியும் டயபெட்டிஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ டயபெட்டிக் பீப்புளுக்கு டிபி ரொம்ப சீக்கிரம் தொத்திக்கும், அது பார்க்குறது நல்லது. இது எல்லாமே விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது எய்ட்ஸ் வியாதி. இப்போ என்ன பண்ணுறோம், பேக்கேஜில் ஒன்று போட்டது. எய்ட்ஸ் வந்து என்னாகும், ஜுரம் வரும், கேன்சர் வரும், டிபி வரும், நிறைய தொந்தரவு கொடுக்கும், ஜுரம் வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் டெஸ்ட் பண்ணால் மாட்டக்கூடாது. ஆனால் பேஷண்ட் பர்மிஷன் வாங்கிட்டு தான் டெஸ்ட் பண்ணுறோம். அது கொடுத்த பிறகு பேஷண்ட் குணமாயிடுவாங்க. அதனால் எய்ட்ஸ் மறக்கக்கூடாது, அது டிசீஸ் இல்லை. கேன்சர் சொல்ல மறந்துட்டேனே, நிறைய கேன்சர் ப்ரெசன்ட் ஃபீவர். ஒரு பேஷண்ட் 4 months ஃபீவர் இருந்தது, எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ் வந்தது. 3rd ஸ்டேஜ் போயிட்டோம், 4th ஸ்டேஜ் வந்துட்டோம். பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சின்ன சின்ன நெறி கட்டிட்டு இருந்தது அப்டாமனுக்குள்ளே. லெப்ரோஸ்கோப் மூலம் எடுத்து பார்த்தா லிம்ஃபோமான ஒரு வியாதி, கம்ப்ளீட் க்யூரபிள். அது பேஷண்ட் நல்லா ஆகிட்டாரு. அது இன்னொரு பேஷண்ட் வந்து செஸ்ட்டில் வந்து கிளாண்ட் ஃபார்மாக இருந்தது, தொண்டை வழியாக ஒரு டியூப் போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதில் டிபி வந்தது. 3வது பேஷண்ட் வந்து லிவர் பயாப்சி பண்ணி பார்த்தோம், அதில் டிபி இருந்தது. 4வது பேஷண்ட் போன் மேரோ பண்ணி பார்த்தோம், அதில் டிபி இருந்தது. அதனால் ஸ்கப் டைஃபஸ், லெப்டோபஸ் எல்லாமே டயக்னோஸ் பண்ணுறது 4th ஸ்டேஜுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். இதுவரை நமக்கு என்ன நிம்மதினா இந்த டெஸ்ட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக கண்டுபிடிக்க முடியாது. பேஷண்ட் குணமாயிட்டு போகிறாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக கோபால் என்ற நேர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கோபால், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க கோபால். என் பேர் கோபால், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு வந்து 43 வயசு ஆகுது சார். சரி. எடை வந்து 80 கிலோ இருக்கிறேன். சரி. நான் எடையை குறைக்கிறதுக்காக நான் தினந்தோறும் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். சரி. ஒரு 6 மாதம். எஸ். திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப சுகர் லோ ஆயிடுச்சு. சரி. அது டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு லோவில் 70 இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிபி. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 110 இருக்குது. சரி. அப்புறம் எனக்கு கால் எரிச்சல், கழுத்து பட்டு எரிச்சல், ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு. சரி. இப்போ தற்காலிகமாக 1 மாசமா நான் அது வாக்கிங் போகிறது நிப்பாட்டிட்டேன். சரி. இது சரியான முறை தானா நான் வாக்கிங் நிறுத்துறது? வெயிட் குறைஞ்சதா? இல்லை சார், வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குது சார். வெயிட் அப்படியே இருக்குது 80 கிலோ. எப்படின்னா உங்கள் சிம்டம்ஸ் வந்து டயபெட்டிஸ் வர அறிகுறி இருக்குது உங்களுக்கு. சுகர் வந்து குறையும். முதல்ல HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, HbA1cன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து டயபெட்டிஸ் என்ன இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் போகக்கூடாது, ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு போகணும். அண்ட் வாக்கிங் வந்து ரொம்ப ஸ்டெனுவஸாக பண்ணக்கூடாது. 120 steps per minute சொல்லுவாங்க. ஸ்லோவாக தான் போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் ரெண்டும் கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் குறையிறதுக்கு மருந்து, எக்ஸசைஸு, சாப்பாடு 3 இருக்குது. வாட் யூ டோன்ட் புட் இன் யூ டோன்ட் புட் ஆன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடு சீட்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். சரி, புது மருந்தெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் ஃபாஸ்டிங் சுகர், 2 hours after blood சுகர், HbA1c பார்த்துருங்க. வெறும் வயிற்றில் வாக்கிங் போகாதீங்க, ஏதோ ட்ரிங்க் குடிச்சிட்டு போங்க. இப்போ தொடர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து கலீல் ரஹ்மான் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கலீல், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், இப்போ 6 மாசமா வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிட்டு குறையுது சார். சரி. ஹலோ, சொல்லுங்க கேட்குது. ஈவினிங் ஆனால் 6 மாசமா வந்து உடம்பு ஈவினிங் இருந்து ஹீட் ஆகுது, உடம்பு அப்படியே வந்து டவுன் ஆகுது. டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்களா? நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் சார். ஒரு சைடு வெதர் வந்து வீக்கமாக இருக்கு. எங்கே வீக்கமாக இருக்குது?
வெதர் வந்து ஒரு சைடு வீக்கமா இருக்கு. ஓகே ஓகே சரி. அது வந்து எல்லா டெஸ்ட் எடுத்த பின்னாடி என்ன சொல்றாங்க, அது விந்து வந்து அணுக்கள் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இது வந்து விரைத்தில் வீக்கம் வந்து ஜுரம் உடம்பு சூடாக இருந்தால் ஃபைலியர் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, கொசுக்கடியில் வருது. அது நீங்கள் ஃபேமிலி டாக்டர் பார்த்து ஃபைலியரியாசிஸ் சொல்லுவாங்க. கால் வீக்கம் சொல்லுவாங்க, ஆனக்கால் சொல்லுவாங்கள்ல, அது விரையில் கூட வரும் அது. ஸோ ஜுரம் வந்து குளிர் வந்து சூடாக இருந்து அது வந்துன்னா உடனே டாக்டர் பார்த்து ஃபைலியரியாசிஸ் பார்க்க சொல்லுங்கள். பார்த்தா கம்ப்ளீட்டாக குணம் பண்ணிடலாம். அது டாக்டர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏசியில் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால, அதிகமாக தண்ணி குடிக்காததாலையும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிரும். பட் ஆனால் அவங்களுக்கு சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்கும் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால. அவங்க எப்படி டாக்டர் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறது, எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது டாக்டர்? நிறைய பேர் வந்து உடம்பு சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி டெம்பரேச்சர் நார்மலானா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் ரொம்ப சூடாக இருந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ண இருந்தால் தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி தான் அது மாதிரி வரும். தைராய்டு ஜாஸ்தி ஒர்க் பண்ணிச்சுன்னா உடம்பு சூடாகும். அதே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறவங்களுக்கு தைராய்டு கம்மி ஒர்க் பண்ணால் வரும். ஸோ அதை உடனே செக் பண்ணி பார்க்க நல்லது. டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி பார்த்து டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்க நல்லது. சூடு உடம்புன்றது ஒரு டிசீஸ் இல்லை, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். ஆனால் உடம்பு சூடு இருந்தால் தைராய்டு டெஃபிஷியன்சி ஓவர் ஆக்டிவிட்டியாக பார்க்கணும், அது பார்த்துடலாம். செகண்ட் வந்து இந்த சூடுக்கும் இன்ஃபெக்ஷனும் சம்மந்தம் இல்லை, யாருக்கு வேணால் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஆனால் அடிக்கடி மூக்கு அடைப்பு, தும்மல், சளி வருது அப்படி இருந்ததுன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது வைட்டமின் டேப்லெட்டும் கொடுக்கணும். ப்ளஸ் சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்த்து கரெக்ட் பண்ண நல்லது. தேர்ட் வந்து ட்ரக்ஸ் வந்து வைட்டமின் சப்ளிமெண்டேஷன், குட் சரௌண்டிங்ஸு, குட் ஃபுட்டு, நாட் எக்ஸ்போஸ் டு டஸ்ட்டு, அது மாதிரி பண்ணிட்டா இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இல்லை. டாக்டர், பொதுவாக இந்த சைனஸ், அதுக்கப்புறமா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீவரிஷான ஒரு ஃபீல் வரும் நிறைய பேருக்கு. வரும். ஸோ அது வந்து ஒரு ஃபீவருக்கான அறிகுறியா இல்லை வந்து அது நார்மலாக அதனுடைய இதே அப்படி தானே? இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன், சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா செகண்ட் எஃபெக்ட் வில் பி ஃபீவர் தான். ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால. ஸோ இது கரெக்ட் பண்ணால் ஃபீவர் சப்சைட் ஆகிடும். ஒன் ஆஃப் த மார்க்கர்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன் இஸ் ஃபீவர். பிகாஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் டாக்ஸின், இட் காசஸ் ஃபீவர், அதனால தான் ஃபீவர் வருது. ஸோ மூக்கடைப்பு, தும்மல், தலைவலி, தொண்டைவலி இருந்தால் சைனஸ் உடனே செக் பண்ணி பார்க்கணும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். அவங்களாம் லாங் டேர்ம் மருந்து இருக்குது, கொடுத்தா கம்ப்ளீட்டாக வராமல் தடுத்துடலாம். அது தொடர்ந்து நீலகிரியிலிருந்து ராமசாமி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. ராமசாமி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். நான் அலர்ஜிக்காக நான் கேட்டுட்டு சார். சரி, இப்ப தற்சமயம் திடீர்னு இங்க பனி அதிகமா இருக்கனால எனக்கு மூச்சு துவாச கொண்டாடி ஏற்பட்டு நான் போய் மாத்திரை வேற இடத்துல வாங்கினேங்க சார். சரி, அது சாப்பிட்டுருக்கு சார். யூரின் பழுப்பு ஏற்பட்டுருக்கு சார். அதாவது அவருக்கு அலர்ஜிக்காக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் அது இப்போ மறுபடியும் பனி காலத்தினால நீலகிரியில் இருக்கிறதால அது மறுபடியும் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறது? மூக்கடைப்பு தும்மல் இருக்காமா? இப்போ வந்து பனி காலத்தில் நிறைய பனி இருக்கிற இடத்துல மூக்கடைப்பு தும்மல் வந்து வர்றது ரொம்ப சகஜம். அது புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது மாண்டி லூகாஸ் சொல்லி ஒரு குரூப்பை மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சாப்பிட்டுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பனியிலேருந்து கம்ப்ளீட் தடுக்கலாம். அலர்ஜி ரைனைட்டிஸ் சொல்லுவாங்க, அது வியாதி, மூக்கடைப்பு தும்மல் வருது. அதுக்கு மருந்து நிறைய உங்கள் டாக்டர் போய் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர். புது மருந்து நிறைய வந்திருக்கு. இப்போது எந்த இடத்துலையும் இப்போ கால்டு சீசனில் யூஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு. அலர்ஜிக்கு மருந்து வந்திருக்கு. இப்போது டாக்டர், பொதுவாகவே இந்த மாதிரியான பனி காலங்களில், இந்த குளிர் காலங்களில் பொறுத்த வரைக்கும் மலை பிரதேசங்களில் வந்து அது அவங்களுக்கு எப்போவுமே நார்மலாக இருக்கும். அவங்க கொஞ்சம் இதாகத்தான் இருக்கணும், ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும். பட் ஆனால் சென்னை போன்ற இந்த சிட்டிஸில் எல்லாம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இரவு தூங்கி எந்திரிக்கிறப்ப காலையில் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு மூக்கடைப்பு, சளி போன்ற தொந்தரவுகள் இருக்கும். அது அப்படியே கண்டுக்காம விட்டால் 2 நாள் அது ஃபீவரிஷாக கூட மாறிடும். ஸோ அதுக்கு என்ன டாக்டர்? அதாவது நேசல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. சில பேர் தூங்கி எழுந்து காலை எழுந்தோடனே ஒரு 50-60 வாட்டி தும்முவாங்க. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பேர் அதுக்கு. அது என்ன பண்ணால் பெட்ரூம் வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்கணும். தரையெல்லாம் ஈர துணியில் தொடச்சி டஸ்ட்லாம் பார்த்துக்கணும். ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். பெட்டு ஸ்ப்ரெட் அடிக்கடி அயன் பண்ணிக்கணும். தும்மல் வர்றதுக்கு காரணமே டெர்மட்டோஃபேகாய்ட்ஸ்னு ஒரு பூச்சி இருக்குது. நைட்டு வந்து என்ன பண்ணது, டஸ்ட்டை வந்து மூக்குக்கு கொண்டு போய் விடும். அது மூக்கில் தும்மல் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணேன்னா டஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் முதல்ல பண்ணி, நான் சொன்னேன் மாண்டி லூகாஸ்க்கு ஒரு ட்ரக்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது போட்டால் கம்ப்ளீட் அலர்ஜியை தடுத்துடும். மார்னிங் வந்து நிம்மதியாக தூங்கலாம், தும்மல் வராமல் இருந்துக்கலாம். இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்து அப்படியே விட்டு வச்சா சில பேருக்கு ஆஸ்மா மாறிடுது. ஸோ சில பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் 4 ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்.
பட் ஈஸிலி கண்ட்ரோல் பண்ணிடலாம், அது நிம்மதியாக பண்ணிடலாம், பயப்பட வேண்டாது. தொடர்ந்து ஃபாத்திமா என்ற நேர் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. ஃபாத்திமா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கமுங்க. எனக்கு கொஞ்சம் ENT ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. அதாவது மார்னிங் இந்த ஸ்பெஷலி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நிறைய தும்பல் வருது. தும்பல் வந்த பிறகு அது துப்புனா சளிவுல ரத்தம் வருது, பிளட் வருது. அது என்ன இது? சளி ரத்தம் வாய் வருதா மூக்கு வழி வருதா? இல்ல மூக்குல இருந்து ரொம்ப கம்மியா வருது, மேல இருந்து தான் வருது, பட் நெஞ்சில இருந்து வரல. அது ஓகே ஓகே. மேல இருந்து அப்படியே அந்த தும்பின பிறகு நிறைய தும்பின பிறகு அந்த சளியில கொஞ்சம் பிளட் சேர்ந்து வருது. உங்களுக்கு 2 வியாதி இருக்கு. அது ஒன்று அலர்ஜி கிரானைட், அலர்ஜி ஆஃப் த நோஸு, 2 சைனசைட்டிஸ் இருக்குது. 2 ENT டாக்டரை பார்த்து கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் எப்போ ரத்தம் வந்தாலும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உடனே ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டரை பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் பெட்டர். இன்ஃபெக்ஷன்லேயே வரலாம் பிளட்டு, பட் பிளட்டு வந்தாலே உடனே கவனிச்சாகணும். நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம், ENT டாக்டர் பார்க்குறது இல்லது. டாக்டர், இப்போ இன்னொரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த தும்மல் இருமல் வரும் பொழுது இருமலில் ரத்தம் வரதோ இல்லை இந்த மாதிரி சளியோட ரத்தம் வரதோ அது வந்து காய்ச்சல் தொடர்பான இந்த ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறதா இல்லை வந்து ENT டாக்டரை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி பல சந்தேகம் முடியும். ஏன்னா இது வந்து ஒரு காய்ச்சல் சமயத்தில் இந்த மாதிரி வரும், ஸோ அதனால் நம்ம ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யாரை போய் கன்சல்ட் பண்ணுறது? இப்போ தும்மல் இருமல் வந்து காய்ச்சல் இருந்து சளி வந்து ரத்தம் கலந்து வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிஷியனை பார்க்குறது தான் பெட்டர். ஃபிசிஷியன் பார்த்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி சைலஸ் எக்ஸ்ரேலாம் பார்த்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஆன்டிஹிஸ்டமின் கொடுத்து நல்ல பண்ணி அனுப்புவார். அவரே டிசைட் பண்ணுவார், இந்த பேஷண்ட் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, ENT டாக்டர் தான் பார்க்கணும் அப்படி டிசைட் பண்ணி அவரை அனுப்பிச்சிடுவார். நேரம் நீங்கள் ENT டாக்டர் போகணும் தேவையில்லை. இப்போ தொடர்ந்து சென்னையிலேருந்து சுப்பிரமணியம் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் மார்னிங் சார். சொல்லுங்கள். குட் மார்னிங். மிஸ்ஸஸ்க்கு டென்சிட்டிவ் அட்டாக் ஆகி ஒரு வாரம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. சரி. அதுக்கு தான் சார் நாங்கள் டேப்லெட்ஸ் காஸ்டின் ஒரு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லை, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து 1 வீக்காக பிரச்சனை இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சுப்பிரமணியம், உங்களுடைய சந்தேகத்தை தெளிவாக கேளுங்க. அவருடைய ஒய்ஃபுக்கு அந்த ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் போல. ஒய்ஃபுக்கு வந்து 1 வீக்காக காய்ச்சல் இருந்திருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் சரியாக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் அவர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஆன்சர் பண்ணிடுறேனே. 1 வீக் ஃபீவர் வந்தால் முதல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது டைஃபாய்டு. பிளட் கல்ச்சர் பண்ணி பார்க்கணும், பிளட் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ரேட் ஃபீவர் இருக்கலாம், ஸ்கப் டைஃபஸ் இருக்கலாம், ஸ்வைன் ஃப்ளூ இருக்கலாம், டைஃபாய்டு இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிளட் கவுண்ட்ஸு, பிளட் கல்ச்சர், மலேரியா, லெப்டோஸ்பைரோசிஸ், ஸ்கப் டைஃபஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மோர் தென் 5 டேஸ் எந்த ஃபீவர் வந்தாலும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, பூரா டெஸ்ட் பண்ண நல்லது. டாக்டர், பொதுவாகவே இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸோ அல்லது காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியான ஒரு ரொம்ப தீராத நாள் வியாதி வந்தாலோ அவங்களுக்கு எப்படி ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் டாக்டர்? அதாவது காமன் பீப்புள் சொன்னேன்ல, டயபெட்டிக் பீப்புள், ஓல்டு பீப்புள், ஆஸ்மா இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்மால் ஏஜில் இருக்கிறவங்கலாம் இன்ஃபெக்ஷன் வந்தால் குயிக்காக பரவிடும், ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா தீ போல் பரவிடும். அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் டயபெட்டிக் வந்தாலும் ஒன்று கவனிக்கிறது பெட்டர். ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட் டயபெட்டிஸ் குட் குளுக்கோஸ் கண்ட்ரோல் முக்கியம். அதில் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணோம், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம். அது ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ரெண்டுமே விஷய சைக்கிள் அது. தொடர்ந்து கேரளாவிலேருந்து கணேசன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. கணேசன் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என் பேர் கணேசன். சொல்லுங்க சார். நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஓகே. என் பையன் வந்து 10 years ஆகுது. சரி. அவருக்கு எக்ஸ்ட்ரா உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போனாங்க. சரி. போகும்போது அவங்க வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் சொல்லி மருந்து கொடுத்தாங்க. எங்கே இன்ஃபெக்ஷன்? பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். ஓகே. அதுக்கு மருந்து கொடுத்தாங்க. பட் அது கண்டினியூவாக வந்து அட்டாக் வந்து சிவியராக இருந்தது. சரி. நெக்ஸ்ட் டே போனது அவங்க பாராசிட்டமால் வந்து மெப்னமிக் ஆசிட் கொடுத்தாங்க. சரி. மெப்னமிக் ஆசிட் கொடுத்ததே ஒரு 1.5 hours வந்து டவுன் ஃபீவர் வந்து லெஸ் ஆகிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிடுதா? நார்மல் ஆகிடுச்சு. பட் அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 9:30 ரேஞ்சில் நைட்டு வந்து இட்லி சாப்பிட்டாரு பையன். சரி. இட்லி ஒரு 6 இட்லி வந்து ரொம்ப மாவு வந்து ஒரு 5 நாள் ஆனால் புளிச்சி போயிடும் இல்லையா? ஆமாம். அந்த இட்லி சாப்பிட்டாரு. சரி. ஒரு 6 இட்லி சாப்பிட்டது ஒரு 1 hour 1.5 hour வந்து டோட்டலாக வந்து பெரலிசிஸ் ஆகிடுச்சு. கண்ணெல்லாம் இழுத்து போயிட்டு அப்படியே டோட்டலாக நாக்கை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல்லு ஃபுல்லாக அப்படியே இறுக்கிடுச்சு. சரி. நான் என்னோட கையை உடம்புட்டு சரி. இமீடியட்டாக வந்து கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கு பணியை அங்கே கொண்டு போனாங்க. அங்கே போய் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க.
அதாவது பல்லெல்லாம் இடுக்கி போய் நினைவு திரும்ப இருந்ததுன்னா ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஃபிட்ஸ் இருந்ததுன்னா பிரெயின் இன்ஃபெக்ஷனுக்காக பார்க்கணும், இஜி பண்ணி பார்க்கணும். இம்மீடியட்டாக ஒரு நரம்பு டாக்டர் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுறது நல்லது. எந்த ஆல்டர் சென்சோரியமோ ஃபிட்ஸ் மாதிரி பல்லாம் கிடச்சிருந்தாங்கன்னா இஜி பார்த்து பிரெயின் ஸ்கேன் பண்ணி நியூராலஜிஸ்ட் பார்க்குறது பெட்டர். டாக்டர், பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாகி அதை கண்டுக்காமல் விட்டு ஃபிட்ஸ் வரக்கூடிய நிலைமைக்கு கூட போயிடும். அதை எப்படி டாக்டர் தடுக்கிறது? இப்போ சில ஜுரம் இருக்குது, மலேரியா, வைரஸ் ஃபீவர், ஜப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்ததுன்னா 105, 106 டெம்பரேச்சர் போய் அப்படியே விட்டதுன்னா வந்து ஃபிட்ஸ் வந்துடும், பிரெயின் எஃபெக்ட் ஆகும், மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் ஆகும். ஸோ எப்போவுமே எந்த ஃபீவர் வந்தாலும் மீட்டர் டெம்பரேச்சர் குறைச்சிடணும். சில குழந்தைகளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபிட்ஸ் வரும், ஃபெப்ரவரி ஃபிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாது. அதனால் எந்த ஜுரம் வந்தாலும் 103, 104 போச்சுன்னா உடனே அதை குறைக்க நல்லது. அப்படியே விட்டுட்டு அது பிரெயினில் எஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சில வைரஸ் இன்ஃபெக்ஷனில் பிரெயின் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வந்துடும், ஹை டெம்பரேச்சர் போகும். எல்லாத்தையும் விட சம்மரில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. எல்டர்லி பீப்புளும் ரொம்ப ஸ்மால் ஏஜ் குரூப் பீப்புளும் ஹாட் சன்னில் போகக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயில் ஆகிடும், மல்டி ஆர்கன் ஃபெயில் வரும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் இது ஹைப்பர் பேரக்சியான்னு சொல்லுவாங்க. மலேரியா கூட அது மாதிரி வரும், ஹைப்பர் பேரக்சியா வரும், வைரஸ் ஃபீவரில் வரும். ஸோ அப்படியே விட்டு வச்சா பிரெயின் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. என்கெஃபலோமைலைட்டிஸ்னு சொல்லுவாங்க, பிரெயின் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். ஸோ எப்போவுமே எந்த ஃபீவர் இருந்தாலும் ஜாஸ்தி போகாமல் தடுக்கிறது பெட்டர். டாக்டர், சிகிச்சை முறைகளின் மூலமாக இதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முக்கால்வாசி ஃபீவரும் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண சான்ஸ் இருக்குது, வசதி இருக்குது, வரியே பண்ண வேண்டாம். 2 to 3% பீப்புள் தான் காம்ப்ளிகேஷன் வரும். அதுவும் நெக்லெக்ட் பண்ணி அட்வான்டேஜ் வரவங்களும் காம்ப்ளிகேஷன் வீரியம் ஜாஸ்தியாகவும் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கலாம். அது வர தவிர ஒரு ஜுரத்தை பற்றி வரியே பண்ண வேண்டாம். எல்லா டயக்னோஸ் ஃபீச்சரும் இருக்குது, ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, வரியே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இது அதீதமாக போனால் அதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகளை நம்ம தேர்ந்தெடுக்க பதிலாக அந்த அளவுக்கு காய்ச்சலை விட்டு வைக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. முதல்லையே அதுக்கான முதல்ல ப்ரிவென்ஷன் பெட்டர் தான் க்யூர் சொல்கிற மாதிரி. சின்ன ஜுரம் இருக்கும்போது 2 நாள் 3 நாள் இருக்கும்போது அதை மருத்துவர் அணுகி மருந்து சாப்பிட்டா குணமாயிடும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தால் கூட குணப்படுத்த சான்ஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. எதுக்கு அதை எடுத்துக்கணும்? முதலே பண்ணிட்டா ஈஸி இல்லையா? அட்வான்டேஜ் போனால் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி, ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தி, மருந்து ஜாஸ்தி கொடுக்கணும். அப்போவும் சான்ஸ் குணமாகிற சான்ஸ் இருக்குது, பயப்பட தேவையில்லை. ஆனால் ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லி ட்ரீட்மெண்ட் எப்பவும் பெட்டர். கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசலாம். அடுத்ததான் நாகர்கோவிலேருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, முத்துகிருஷ்ணன். வணக்கம் முத்துகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க முத்துகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் முத்துகிருஷ்ணன் பேசுறேங்க. வணக்கம் முத்துகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. இது சுமார் 1 வார காலமாக எங்க கிராமத்துல டெங்கு காய்ச்சல் இருக்குங்க. டெங்கு காய்ச்சலா? சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கிராமத்தில் வந்து 1 வாரமாக டெங்கு காய்ச்சல் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஃபோன் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். அது டெங்கு காய்ச்சல் வந்து சில பேர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வரும், கம்யூனிட்டிக்கு வரும், கொசுக்கடியால் வருது. அது எப்போ ஜுரம் வந்து உடம்புல வலி அடிச்சு போட்ட மாதிரி வலி வந்து போன் பிரேக்கிங் ஃபீவர் சொல்லுவாங்க. இது வந்து உடம்புல ரேஷ் மாதிரி வரும். இமீடியட் லேபில் போய் டெங்கு இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிளேட்டில் கவுண்ட், டோட்டல் கவுண்ட் சொல்லுவாங்க, பிளட் அணு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே டாக்டர் பார்க்குறது நல்லது. கம்ப்ளீட்டாக குணம் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஆனால் டெஸ்ட் பண்ணிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் முக்கியமாக என்னென்னா டெங்குவில் உடம்புல தண்ணி குறைஞ்சி போயிடும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லை ட்ரிப் மாதிரி போட்டுட்டு ஹீமோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட்டர் இன்டேக், குட் ரெஸ்ட்டு, மெடிசின்ஸ், ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை, கம்ப்ளீட்டாக குணமாயிடும். டாக்டர், இந்த மாதிரி இந்த சீசனல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கம்யூனிகபிள் டிசீசஸாக தான் இருக்குது. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட தொற்றக்கூடிய வியாதிகளாக தான் இருக்குது. இதிலிருந்து எப்படி டாக்டர் இந்த சீசனில் நம்ம பாதுகாத்துக்கிறது? நம்ம முதலாவது ஒருத்தருக்கு ஒரு ஜுரம் இருந்ததுன்னா ஒரு ஐசோலேஷன் பண்ணுறது பெட்டர். 2வது வீட்டில் மற்றவங்களுக்கு வேக்சின் போட்டுக்கிறது பெட்டர். 3வது சுத்தமான சாப்பாடு, சுத்தமான தண்ணி, சுத்தமான சுற்றுப்புறம், நீட்னஸ்ஸு, ஹைஜீன், இது ப்ரிவென்ட் பண்ணாலே சரியாயிடும். நிறைய வேக்சின்ஸ் வந்திருக்கு இப்போது, அதில் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம். நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்திருக்கு இப்போது, அதனால் வரி பண்ண வேண்டாம். ஐசோலேஷன், வேக்சினேஷன், குட் சானிடேஷன், 3 டெஃபினட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து ஜெயபிரியா மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
சார் எனக்கு வந்து இந்த மாதிரி HIVன்னு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்க சார். அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து டேப்லெட் எடுக்கணுமா சார்? இல்ல என்ன வியாதின்னு இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா தெளிவாக. சார் இது அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னு டெஸ்ட் எடுத்தோம் சார். சரி. அதுல வந்து HIVன்னு ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கு வந்து தொடர்ந்து டேப்லெட் எடுக்கணுமா? HIVங்களாமா? ஜாண்டிஸ் இருக்கா உங்களுக்கு? ஜாண்டிஸ் இருக்கா? இல்ல சார். இல்லை அப்படின்னா இது வைரஸோட அணுகுறி இருக்கனால புது ட்ரக்ஸ் வந்திருக்கு, ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அந்த குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர் பார்த்தீங்கன்னா புது ட்ரக் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் போய் குடல் டாக்டர் பார்த்துருங்க. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சொல்லுவாங்க, உங்களை பார்த்துருங்க. டாக்டர், பொதுவாகவே பலரும் வந்து இந்த மாதிரி என்ன வியாதி அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியாமையே அதுக்கான வார்த்தைகள் எடுத்துக்குவோம். சில பேர் வந்து இப்போ அது வைரஸ் ஃபீவராக இருக்கும், ஆனால் சாதாரண காய்ச்சல் நினச்சா ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுட்டு நம்ம படுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்லீட் ஆச்சுன்னா ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா டாக்டர்? அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் எப்போவுமே கூடாது. வீட்டு வைத்தியம் வந்து ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம், அதுவும் பேராசிட்டமால் ஜுரத்துக்கு சாப்பிடலாமே தவிர அதுக்கு மேலே சாப்பிட நல்லதில்லை. சில பேர் என்ன பார்க்கணும்னா அப்படியே விட்டு வச்சு 3 நாள் 4 நாள் ஆகி காம்ப்ளிகேஷன் ஸ்டேட் ஆனப்போ ஹாஸ்பிட்டல் வராங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் எக்ராஸ் கவுண்டர் வாங்குற மெடிசன்லாம் 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ணலாமே தவிர அது மேலே ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் எந்த வியாதியுமே மருத்துவர் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுத்தா சஃபரிங் கம்மி பண்ணிடலாம். காம்ப்ளிகேஷன் வந்தப்பறம் தடுக்கிறத ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். டாக்டர், இந்த பெண்களுக்கு வந்து பிரத்யேகமாக இந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்க ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏதாவது தொற்றுக்கூடிய நோய்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து எப்படி டாக்டர் மீண்டு வருது? ப்ரெக்னென்சி லேடிஸும் ஓல்டு பீப்புளும் டயபெட்டிக் பீப்புளெலாம் ஒரே காமன் பீப்புள், தே கேனாட் டாலரேட் சிவியர் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு வந்து நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக மறுக்கணும். அவங்கள ABCன்னு பிரிச்சிருக்காங்க. A ட்ரக்ஸு, B ட்ரக்ஸு, C ட்ரக்ஸுன்னு. கட்டாயமாக கொடுத்தாக்கலாம், கொடுக்கக்கூடாது, கட்டாயமாக கொடுக்கக்கூடாதுன்னு மருந்துலாம் இருக்குது. ஸோ அது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரக்கை சூஸ் பண்ணி கொடுக்கணும், டயக்னோஸ் பண்ணி கொடுக்கணும், ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பட் கவனமாக கவனிப்பு 2 பேர் இருக்கிறனால 2 பேர் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கணும். ஒரு லேடி எங்கள்கிட்ட வந்தாங்க, 1 month ஃபீவர், ப்ரெக்னென்ட் லேடி, பார்த்தா ஸ்வைன் ஃப்ளூ பாசிட்டிவ். அவங்க வந்து கவுத்து போட்டு நம்ம வென்டிலேஷன் கொடுக்கணும், ஏன்னா ARDSன்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்ட் லேடி எப்படி கவுத்து போட்டு பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் நல்ல வேலை ஹஸ்பண்ட் சொன்னார், என் ஒய்ஃபை காப்பாற்றிருங்க, குழந்தை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது. நாங்கள் நினச்சோம் எதுக்கு 2 பேரும் காப்பாற்றலாமே சொல்லி ஸ்டடி பண்ணி நல்லா குணம் பண்ணி சிசேரியன் பண்ணி பேபியும் கொடுத்து நல்லா வீட்டுக்கு காமிச்சிட்டோம். ஸ்வைன் ஃப்ளூ ப்ரெக்னன்சி வந்து பயங்கரமான காம்பினேஷன் இது. ஆனால் குட் கேர் கொடுத்தா நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஓல்டு பீப்புளும் டயபெட்டிக் பீப்புளும் யங் சில்ட்ரனுக்கும் ஃபீவர் வந்தால் இமீடியட்டாக கவனிக்கிறது பெட்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கின் மூலமாக பல பேரை நீங்கள் வந்து காப்பாற்றிருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளில் என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர்? இப்போ வந்து புதுசாக ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, புதுசாக ட்ரக்ஸ் வந்திருக்கு, ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, ஆன்டி கேன்சர் ட்ரக் புதுசாக வந்திருக்கு. எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரீட்மெண்ட், சொஃபிஸ்டிகேட் டயக்னோசிஸ், பேஷண்ட் ஜாஸ்தி ட்ரபிள் இல்லாமல் டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ கொலனோஸ்கோப்பியெல்லாம் பண்ணலாம், டியூப் போட்டு பார்க்கணும்னு சொல்லி இப்போ விர்ச்சுவல் கொலனோஸ்கோப்பி வந்திருக்கு. எண்டோஸ்கோப்பியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போச்சு இப்போது. ப்ரொங்கோஸ்கோப்பியெல்லாம் ஈஸியாக போச்சு இப்போது. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் ப்ரொங்கோஸ்கோப்பி, சிஸ்டோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி, பெட் ஸ்கேனு, போன் மேரோ பயாப்சி, நியூக்ளியர் ஸ்கேனு எல்லாம் புதுசாக டெஸ்ட்லாம் நிறைய வந்திருக்கனால ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்குது. இப்போது டயக்னோஸ் ஈஸியாக இருக்குது, பேஷண்ட்டுக்கும் ஜாஸ்தி ட்ரபிள் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், இந்த அட்வான்ஸ் ஃபீவர் கிளினிக்கில் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெஷலாக நம்மளை பார்த்துக்கணுமா டாக்டர், இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாகவே இருக்கலாமா டாக்டர்? என்ன டயக்னோஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ டிபி இருந்ததுன்னா 9 மாதம் 10 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கேன்சராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டைஃபாய்டு, மலேரியா, ரேட் ஃபீவர்லாம் 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக குணமாயிடும். ஸோ எந்த வியாதி இருக்கோ தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் பேஷண்ட் ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லி அதை வீட்டில் என்ன பண்ணணும், நாங்கள் டயக்னோஸ் பண்ணி இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபேமிலி டாக்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். அவர் ஃபுல்லாக 10 பாரு எங்களுக்கு தேவையான எங்களை அனுப்புவார். சில பேர் ரேடியேஷன் தேவைப்படும், சில பேர் கீமோதெரபி தேவைப்படும், சில பேர் லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். இப்போ இன்ஃபென்ட் கடை சொன்னேன்ல, ஹார்ட் வால் ப்ளஸ் 6 வீக்ஸ் ஆன்டிபயோட்டிக் போடணும். அதனால் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டு ஃபாலோ பண்ணி எப்போ திருப்பி வரணும்னு சொல்லுவோம். ஸ்மால் லோ கிரேட் கேன்சர் இருக்கும், எவ்ரி 6 months செக்அப் வரணும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த டிசீஸ் வர சொல்லுவோம். டாக்டர், இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை பருவம் எல்லாமே மாறிட்டே வரக்கூடிய இந்த ஒரு யுகத்தில் உணவு முறைகள் எல்லாமே ரொம்பவே மாறிடுச்சு. நம்ம வரக்கூடிய வியாதிகள் பலவும் வந்து உணவு முறைகளுடைய மாற்றத்தினால தான் வருது. ஸோ இந்த உணவு முறைகளில் என்னென்ன கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன டாக்டர்? இப்போ வாட்டர் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய இருக்குது. அதனால் சுத்தமான உணவு,
சுத்தமான இடத்துல போய் சாப்பிட்றது நல்லது. ரோட் சைடில் போய் சாப்பிட்றது, இன்ஃபெக்ஷன் ஏரியா சாப்பிட்றது, கை வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது, ஹேண்ட் வாஷ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹாஸ்பிட்டலில் இப்போ தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது ஹேண்ட் வாஷ், ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்த்தோன்னே ஹேண்ட் வாஷ், இல்லை பேஷண்ட் பார்க்க போகிறதுனால ஹேண்ட் வாஷ், ஹாஸ்பிட்டல் உள்ளே போன ஹேண்ட் வாஷ், அது வெளியே வரும்போது ஹேண்ட் வாஷ். 2 கையும் நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் நம்மள்டேருந்து பேஷண்ட் போகாது, பேஷண்ட் நமக்கு வராது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது முக்கியமானது. அடுத்தது வந்து சுகாதாரமான ஃபுட்டு, நீட் சரௌண்டிங்ஸு, நீட் வெசல்ஸு நீட்டில் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இல்லை. அடுத்து ட்ரிங்கிங் வாட்டர், ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை, கார்பரேஷன் வாட்டர் நல்ல வாட்டர் சப்ளை வருது, அதை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணால் நல்லது. ஆர் மினரல் வாட்டர் சாப்பிடலாம். எல்லா இடத்துலையும் தண்ணி குடிக்கிறது இன்ஃபெக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் விசினிட்டியில் டெங்கு ஜுரம் வந்திருக்கு, ஆர் மலேரியா வந்திருக்கு, ஆர் ரேட் ஃபீவர் வந்திருக்குன்னா நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது, வேக்சின் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ப்ரிகாஷன், ப்ரிவென்ஷன், குட் வாட்டர் சப்ளை, குட் வாட்டர் இன்டேக், நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஹைஜீன் ஃபுட்டு, ப்ரிவென்ஷன்லாம் பெட்டர் தேன் க்யூர். அது பண்ண நல்லது. கண்டிப்பாக டாக்டர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் நம்ம வந்து அதை பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. பொதுவாகவே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகளை தேடி அலையிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்கே நம்ம போகாமல் இருந்தோம்னா ரொம்பவே வந்து சந்தோஷம். ஸோ இந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வழிகாட்டுதல்கள், உணவு முறைகளும் சரி, சுத்தம், சுகாதாரம், இதோடு இருந்தோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் நம்ம சிக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. எனவே டாக்டர், எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய இந்த பிஸி ஷெட்யூலில் நேயர்களுடைய வித்தியாசமான பல கேள்விகளுக்கும் தெளிவான மற்றும் சரியான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி டாக்டர். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நேயர்களே, இன்னைக்கு தீராத காய்ச்சல் தொடர்பான பல வித்தியாசமான கேள்விகளுக்கும் நம்முடைய அரங்கத்துக்கே வந்து டாக்டர் தேவராஜன் தெளிவான மற்றும் விரிவான விளக்கங்களை கொடுத்தார். இத்தோடு இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.